நம்ம மூணு அலைமையை சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானிக்க போற ஒரு தலைப்பு ஆயுதம், வெப்பன்ஸ். ஆயுதம் அப்படின்னா என்ன? ஆயுதம் வேதாகமத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம எந்த ஆயுதத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை நல்லா கவனிங்க. பேரை வச்சுட்டீங்கன்னா வசனத்தை எழுதுங்க. இந்த இடத்துல இருந்து பேசுகிற யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் சொல்லக்கூடிய வசனங்களை பேனாமல் டைம்ல எழுதி வைங்க. அந்த வசனம் உங்களை பின்னாடி உங்களை காக்கும். வேத வசனத்தில் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக தேடும் பொழுது உலக பிரகாரமான அறிவு உங்களுக்கு கிட்டும், கல்வி அறிவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு வசனத்தை எழுதி வச்சு நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு சமமாகும். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை உயர்த்தும். ஆயுதம் அப்படின்னா என்ன? எல்லாரும் பேசணும். இன்னைக்கு நான் மட்டுமே பேசிடக்கூடாது, நிறைய பேர் தூங்கிடுவீங்க. நீங்களும் பேசுங்க. ஆயுதம், வெப்பன்ஸ்னா சொல்லுங்க. தம்பிங்க சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க. நீங்க கேட்டுருப்பீங்கல்ல, வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இதை இங்கிலீஷ்ல என்ன படிப்பீங்க? ஆயுதம், வெப்பன்ஸ் அப்படின்னா இதை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கத்தி. கத்திங்கிறது ஒரு ஆயுதம். வேற ஈட்டி. இப்ப நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஆயுதம் அப்படின்னா என்னன்னா ஒருவரை காயப்படுத்த அல்லது கொல்றதுக்கு, அச்சமூட்டுவதற்கு, அல்லது ஒரு பொருளை அழிக்கிறதுக்கு, சேதப்படுத்துவதற்கு, தன்னைத்தானே சேதப்படுத்திக் கொள்வதற்கு, அல்லது ஒரு வேலையை செய்வதற்கு, அல்லது ஒரு பொருளை உருவாக்குவதற்கு, இல்லை அப்படின்னா பிறப்பிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்னதுதான் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் நிறைய வகையில நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஒரு வேலையை செய்து முடிப்பதற்காக செய்யப்படும் ஆயுதங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ அழிப்பதற்கு தேவைப்படுவதற்கான ஆயுதங்கள், இல்லை ஒரு பொருளை உருவாக்குவதற்கு தேவைப்படுவதான ஆயுதங்கள், கர்த்தரின் ஆயுதம், சாத்தானின் ஆயுதம். இப்படி நம்ம பொதுவான ஆயுதங்களை நம்ம பிரிச்சுக்கலாம். வேதத்துல நிறைய ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல ஒவ்வொரு வசனமான வாசிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால வேதத்துல சொல்லக்கூடிய ஆயுதங்களை சொல்லிடுவோம். வில், அம்பு எதுக்கு பயன்படுத்துறாங்க? வேட்டையாடுவதற்காக பயன்படுத்துறாங்க. வேலை செய்வதற்கான ஆயுதம் மண்வெட்டி, கோடாரி, அரிவாள், கடப்பாறை, இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், மரத்தால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், சிறு கோல், 3 கூறுள்ள ஆயுதம், கடப்பாறை, மண்வெட்டி, உட்கூறுள்ள ஆயுதம், கோடாரி, காற்றுக்கோல், அப்படி நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஈட்டி, பட்டயம், சுத்திகள், வாட்சி, இது மாதிரி நிறைய ஆயுதங்கள் வேதத்திலே நமக்கு சொல்லப்படுது. இப்போ வேதத்தின்படி ஆயுதங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, பிரசங்கி 9:18 வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிறோம். முதலாவது யுத்த ஆயுதம். யுத்த ஆயுதங்கள்னா என்னன்னா பழைய காலத்துல அரசர்கள் காலத்துல என்ன பயன்படுத்திப்பாங்க? யுத்தத்துக்கு என்ன ஆயுதங்கள் பயன்படுத்திருப்பாங்க? வாடு, வில், அம்பு, ஈட்டி, மற்றவங்களுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கான கேடயம் பயன்படுத்திருப்பாங்க. இப்போ நாடுகள் சண்டை நடக்குது. யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் துப்பாக்கி, ஏவுகணை, அணு ஆயுதங்கள்லாம் இப்போ நம்ம பயன்படுத்தும். அப்போ முதலாவதாக யுத்த ஆயுதம். இரண்டாவது எரேமியா 50:25 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 50:25. சினத்தின் அஸ்திராயுதங்கள். நம்முடைய ஆயுதசாலையை திறந்து எதை எடுக்கிறார் ஆண்டவர்? சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுக்கிறார். யுத்த ஆயுதம், சினத்தின் அஸ்திராயுதங்கள். மூன்றாவதாக சகேரியா 11:15 வசனத்தை வாசிப்போம். 11:15. சகேரியா 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். மதியற்ற மேய்ப்பனுடைய ஆயுதங்கள். மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ரோமர் 6:13. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் அநீதியின் ஆயுதங்கள்
அடுத்த வாசம் தொடர்ந்து வாசிங்க. இதுல 2 ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னது? அநீதியின் ஆயுதங்கள், நீதியின் ஆயுதங்கள். கடைசியா ரோமர் 13 அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 13 அதிகாரத்துல 12வது. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். யுத்த ஆயுதம், சினத்தின் அஸ்திர ஆயுதங்கள், மதியற்ற மேற்கனுடைய ஆயுதங்கள், அநீதியின் ஆயுதங்கள், நீதியின் ஆயுதங்கள், ஒளியின் ஆயுதம். இப்போ ஆயுதங்களை பல வகையா நம்ம வேளாண்மை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆயுதங்கள் நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம கையால பயன்படுத்தும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடலில் உள்ள உறுப்புகளையே ஆயுதமாக பயன்படுத்தும். கராத்தே, ஜூடோ அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, கை அல்லது காலில் என்ன செய்வாங்க, ஆயுதங்களாக பயன்படுத்தும். முதலாவது யோபு 5:15 வாசகம். யோபு 5:15, யாக்கோபு 3:6. இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5:15 638 பக்கத்தில் இருக்குது. புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாட்டில் 638. ஆனாலும் எளியவனை வாயில் இருக்கிற பட்டயம். நம்ம வாயில் ஒரு பட்டயம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற பட்டயம் எல்லாத்தையும் காக்கணும். நம்ம வாயில ஒரு பட்டயம் இருக்கு. அது என்ன பட்டயம்? நாவுங்கிற பட்டயம். யாக்கோபு 3:6 வாசிப்போம். யாக்கோபு 3:6, நாவும் நெருப்பு தான். நாவில் இருக்கிற, நம்ம வாயில் இருக்கிற பட்டயம் நாவு. அந்த நாவு எந்த ஆயுதத்துக்கு சமமா இருக்குன்னு சொல்லி இருக்க வேதாகமத்துல நெருப்புங்கிற ஆயுதம். நாவும் நெருப்பு தானே அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நாவை நம்ம எப்படின்னா பயன்படுத்தலாம்னா, நல்லவர்களை பேசும்போது நல்ல நாவலாக பயன்படுத்துவோம், கெட்டவர்களை பேசும்போது கெட்ட நாவலாக பயன்படுத்துவோம், தந்திரமுள்ள நாவலாக கூட நம்ம பயன்படுத்துவோம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி, கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி ஒரு அன்றைக்கு வந்த செய்தித்தாளை எடுத்து வாசிக்கிறாங்க. அந்த செய்தித்தாளை என்ன இருக்குன்னா, ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது வீட்டில் வேலை செய்கிற மனைவிமார்களுக்கு கணவர்கள்லாம் மாதமாக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பேப்பரில் இருக்கு. அதை போய் கணவர்கிட்ட காமிச்சு, மாதம் இந்த மாதிரி எனக்கு சம்பளம் கொடுக்கணும், வீட்டில் நாங்கள் வேலை செய்யணும், அதனால் எனக்கு வெளியில் வேலை செஞ்சால் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஆனால் வீட்டில் வேலை செய்யறாங்க, நீங்கள் மாதம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ அந்த கணவன் என்ன சொல்லியிருக்கலாம், நீ வீட்டில் வேலை செய்யணும் உன் வேலை, நீங்கள் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அந்த கணவன் தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டேன்னா நீங்கள் எப்படி மாறிடுவீங்க? ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியாக மாறிடுவீங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி நல்லா வேலை செய்யணும்னா என்ன செய்யலாம்? எம்ப்ளாயி அவங்க இடைநீக்கம் செய்யலாம், அல்லது பணியை விட்டு தூக்கிட்டு என்ன செய்யலாம், வேற ஒரு ஆளாக அப்பாயின் பண்ணலாம். அப்போ இது மாதிரி கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் என்ன செய்ய, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து ஒரு மாதம் மக்கள் சம்பளம் தரேன் அப்படின்னு ஒரு கணவன் சொன்னோடனே அந்த மனைவி என்ன செய்ய, நாங்கள் சத்தம் விடாமல் அவங்க வேலையை பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய வாயிலிருந்து தந்திரமான வார்த்தைகளையும் நம்ம பேசணும். இப்போ வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் வேணாலும் இருக்கலாம். ஒன்று கடவுளின் வார்த்தையாக இருக்கலாம், தகப்பனோட வார்த்தையாக இருக்கலாம், பிள்ளைகளோட வார்த்தையாக இருக்கலாம், எதிரியோட வார்த்தைகளாக இருக்கலாம், நண்பர்களோட வார்த்தைகளாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களோட வார்த்தைகளாக இருக்கலாம், அது அதிகாரிகளோட வார்த்தைகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? நல்ல நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்லவைகளாகவும், கெட்ட நாவிலிருந்து வரக்கூடிய நாவிலிருந்து கெட்டவைகளும் பெறும். கெட்ட நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக நமக்கு என்ன செய்யும்? நிறைய இழப்புகளை ஏற்படும். என்னென்ன இழப்புகளை ஏற்படலாம்? நமக்கு நண்பர்களை இழக்கலாம். நண்பர்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய நண்பர்கள் நம்ம கூட இருப்பாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய நண்பர்கள் நம்மளை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நண்பர்களை இழக்க நேரிடும், நமக்குண்டான ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும், சில சமயம் நம்ம குடும்பத்தை கூட இழக்க நேரிடும், பணத்தை இழக்க நேரிடலாம், உறவுகளை கூட இழக்க நேரிடும். இப்போ நம்ம நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட வேண்டும். நாவாகிய ஆயுதத்திலிருந்து என்ன வார்த்தை மட்டும் புறப்படணும்? நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம புறப்படணும். நாவு, நல்ல நாவு, கெட்ட நாவு அப்படிங்கிற 2 பிரிவாக வேதாகமத்தில் நிறைய இருக்குது. முதல்ல நல்ல நாவு. எப்படிப்பட்ட நாவுகளெல்லாம் நல்ல நாவுகளாக இருக்க முடியும்? நீதிமொழிகள் 25:15 வாசிப்போம். நீதிமொழிகள் 25:15. இனிய நாவு. நிறைய நாவு உண்டு. இனிய நாவு.
இனிய நாவு. நீதிமொழிகள் 15:4 பார்த்தோம்னா ஆரோக்கியமான நாவுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 50:4 கல்விமானின் நாவு, ஞானமுள்ள நாவு, புறங்கூறாத நாவு, புகழும் நாவு, ஞானிகளின் நாவு, வேத வசனத்தை விவரித்து சொல்லும் நாவு, நீதிமானின் நாவு. இந்த மாதிரி கேரக்டர் உள்ள நாவுகள் எல்லாமே எப்படிப்பட்ட நாவுகள்? நல்ல நாவு. கெட்ட நாவுகள் எப்படிப்பட்ட நாவுகள்லாம் கெட்ட நாவுகள்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள் 23:25 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். புறங்கூறும் நாவு, புறங்கூறும் நாவு. நீதிமொழிகள் 10:31 பார்க்கும்போது மாறுபாடுள்ள நாவு, தந்திரமுள்ள நாவு, கள்ள நாவு, பெருமையை பேசும் நாவு, தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போன்ற நாவு, கபட்டு நாவு, புரட்டுள்ள நாவு, பொய் பேச பழகும் நாவு, முகஸ்துதி பேசும் நாவு, பொல்லாத நாவு, வஞ்சக நாவு. இப்படிப்பட்ட குணமுடைய நாவுகள் அனைத்தும் எப்படிப்பட்ட நாவுகள்? கெட்ட நாவு. நல்ல நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படும், கெட்ட நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படும். நம்ம நாவாகிய ஆயுதத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் சில பேர் தன்னுடைய நாவில் வெளிப்பட்ட வார்த்தைகளின் மூலம் அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமம் 3:1 வசனத்தை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3:1. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க, ஒரு கமாவை போடணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14-17 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:14-17. புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ அந்த கனியை புசிக்காதப்பா, புசிச்சா நீ செத்துருவா. புஷ்டா வச்சு முடிச்சுட்டாரு. ஆனா சாத்தனை என்ன செய்யறான்? அந்த புஷ்டாப்பை என்ன செய்யறான்? எடுத்துட்டு கமா போட்டு நீடிக்கிறான். என்ன செய்யக்கூடாது? சொன்னது உண்டா அப்படின்னு ஒரு கமா போட்டு நீடிக்கணும். அப்போ ஒரு முடிந்து போன காரியத்தை கமா போட்டு நீடிக்கிற நாவுகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சொன்னது உண்டா? அவங்க இப்படி சொன்னாங்களா, இவங்க சொன்னாங்களா, அவங்க அங்கே போனாங்களா, இங்கே போனாங்களா அப்படின்னு சில நாவுகள் நம்மகிட்ட பேசலாம். இந்த நாவுகளுக்கு என்ன செய்யணும்? நம்ம விலக்கி காக்க வேண்டும். ஆண்டவர் புள்ளி வைத்து முடித்த ஒரு காரியத்தை நாவின் ஆயுதத்தால் அந்த புள்ளியை வெட்டிட்டு கமாவா மாற்றுகிற ஒவ்வொரு நாவுகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? விலக்கி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 3:3 வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். புசிக்கவும் வேண்டாம், அதை தொடவும் வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அவ்வளவுதான் சொன்னாரு. ஆனா ஏவாள் என்ன சொல்றாரு பாருங்க, அதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு எக்ஸ்ட்ரா பிக்சர்ல போடுறாங்க. அது ஏவாள். அப்போ ஒரு விஷயத்துக்கு கண்ணு, காது, மூக்கு வச்சு பேசுகிற நாவுகளுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கும். சாத்தானை போன்ற ஆண்டவர் முடிச்ச ஒரு காரியத்துக்கு கமா வச்சு நீடிக்கிற நாவுகளுக்கும் சரி, அல்லது கண்ணு, மூக்கு, காது வச்சு பேசுகிற நாவுகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? விலக்கி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதனால என்ன நடந்தது? அவங்களுக்கு என்ன, சாத்தானுக்கு என்ன நடந்துச்சு, ஏவாளுக்கு என்ன நடந்துச்சு, ஆதாமுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 3:10 வசனம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பயந்து ஒழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இப்படிப்பட்ட நாவுகள் நமக்கிடம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களை பார்த்து என்ன செய்யணும்? அல்லது ஆண்டவரை பார்த்து தன்னைத்தானே ஒழித்துக் கொள்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளணும். ஆதியாகமம் 3:22, 3:12. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள்.
13ஆம் வசனத்தை சேர்த்து வாசிப்போம். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. முதலாவது என்ன செய்யறாரு? ஆதாம் என்ன செய்யறான்? தன்னைத்தானே ஆண்டவருக்கு பயந்து தன்னைத்தானே ஒழித்துக் கொள்ளும். இப்போ சிறியானவர்கள் ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சிறியானவர்கள் சொல்றார், நீர் தந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்றார். ஆதாம்கிட்ட கேட்கும்போது நீர் எனக்கு கொடுத்த சிறியானவர்கள் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்போ ரெண்டு காரியங்கள் நடக்குது. ஒன்று, தன்னைத்தானே ஒழித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னொன்று, அடுத்தவர்கள் மேல பணியை சுமத்துவதற்கான ஒரு நிலைமையாக இருக்கும். அப்போ என்னென்ன நாவுகளுக்கு? தந்திரமுள்ள நாவுகளுக்கு, சாத்தானை போன்ற தந்திரமுள்ள நாவுகளுக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நீ காக்காவிட்டா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒழித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். அது பிறர் மேல ஒரு படியை சுமத்த வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மூன்று பேருக்குமே சாபத்தை கொடுக்கும். அந்த தந்திரமுள்ள நாவு, கபட்டுள்ள நாவு, பொருட்டுள்ள நாவு. இந்த கபட்டுள்ள நாவுகளுக்கெல்லாம் விலக்கி காக்காதனால 3 பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சாபத்தை கொடுக்குறான்னு பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். பகையை உண்டாக்கு, உனக்கும் ஸ்திரீயின் வித்தத்துக்கும் பகையை உண்டாக்கவே தலையை நசுக்குவார்கள். 15ஆம் வசனம். ஸ்திரீக்கு கொடுக்குற சாபம் கொடுக்குறாரு. 17ஆம் வசனம். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். முதலாவதாக சர்ப்பத்துக்கு என்ன கொடுக்குறாரு? என்ன சாபம் கொடுக்குறாரு பார்ப்போம். உனக்கும் மனிதனுடைய வித்துக்கும் என்ன செய்வேன்? ஒரு பகையை உண்டாக்குவேன். அவங்க வந்து செய்வாங்க, உன்னோட தலையை நசுக்குவாங்க, நீ வயிற்றால் நடந்து போவ, மண்ணை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. ஸ்திரீக்கு என்ன சாபம் கொடுக்குறாரு? வேதனையோட நீ பிள்ளை பெறுவாய், உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான், நீ கணவனுக்கு என்ன செய்வீங்க? அடிமையா இருப்பீங்க அப்படிங்கிற சாபத்தை கொடுக்குறாரு. ஆதாமுக்கு என்ன சாபம் கொடுக்குறாரு? உன் முகத்தின் வேர்வையாக ரொம்ப உழைத்து வேர்வையினால நீ சாப்பிடுவ, நீ மண்ணா இருக்கிறதுனால நீ என்ன செய்வ? மண்ணுக்கு திரும்புவ. இப்படிப்பட்ட சாபங்கள் கொடுக்குறாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட நாவுகளுக்கு நம்ம விலக்கி காக்க வேண்டும்? ஆண்டவர் முடித்த காரியத்தை புஷ்டா வச்சதை நம்ம என்ன செய்யக்கூடாது? கமா வச்சு நீட்டக்கூடாது. இன்னொன்று என்ன காரியம்? ஒரு விஷயத்துக்கு கண்ணு, மூக்கு, காது வச்சு என்ன செய்யக்கூடாது? நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிலிங்ஸ் போட்டு பேசுகிற நாவுகளுக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இல்லை அப்படின்னா ஓடி வேண்டிய நிலைமையில இருப்போம். இல்லை மற்றவர்களுக்கு படி சுமத்துற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆண்டவருக்குரிய சாபத்துக்குள்ளாக நம்ம உள்ள போக நேரிடும். அதேபோல இரண்டாவதாக காயினுடைய வார்த்தை, காயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்ப்போம். ஆதியாகமம் 4:9 வாசிப்போம். 4:9-10 2 வசனத்தை சேர்த்து வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு. அதுக்கு காயின் என்ன சொல்றான்? நான் அறியேன். முதலாவது ஒரு பொய்ய சொல், நான் அறியேன். அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன நாவு வருது? பொய்யான நாவு. இரண்டாவது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. எக்ஸ்ட்ரா பேச ஆண்டவர் அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் கேட்கும்போது உன் சகோதரன் எங்க கேட்டா என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, நான் பொறாமையினால என்னோட சகோதரன் நான் என்ன செஞ்சுட்டேன்? என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பின் நாவை அவன் கொண்டு வந்திருந்தான்னா ஆண்டவர் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாரு? அவனை கண்டிப்பா மன்னிச்சிருப்பார். ஆனா அவனுடைய நாவை எப்படி மாத்தினான்? பொய்யான நாவுக்கு, பொய் பேச பழகும் நாவாக மாற்றினான். எனக்கு தெரியாது, நான் அறியேன் அப்படிங்கிற நாவாக மாற்றினான். ரெண்டாவது, எக்ஸ்ட்ரா பேசணும். என் சகோதரனுக்கு நான் வாட்சிக்கனா, நான் காவலாளியா அப்படின்னு அந்த 2 நாவுகளின் நிமித்தம் ஆண்டவர் அவனை சபிக்கிறார். என்ன சாபம் பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நிலத்தை பயிரிடும் போது நிலம் உனக்கு பலனை கொடுக்காது, பூமியில் நிலையற்று அலைகிறவனா இப்ப பரதேசியா நீ போவ. நீ பூமியில சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருப்ப,
நீ பயிரிடும் போது உன்னுடைய இந்த நிலம் உனக்கு என்ன செய்யாது, பலனை கொடுக்காது. நீ ஒரு பரதேசி மாதிரி அங்கேயுமே அலைவ. உன்னை கண்டுபிடிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, உன்னைய கொண்டு போடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு சாபம் கொடுத்தார். இப்போ காயினுடைய நாவு எப்படிப்பட்ட நாவாக மாறுது? பொய் பேச பழகும் நாவாகவும் புரட்டுள்ள நாவாகவும் மாறும். முதல் பையன் என்ன செய்யறான், நான் அவனை தெரியாதுன்னு சொன்னான். ரெண்டாவது என்ன சொன்னா, ஒரு சகோதரனுக்கு நானே காவலாளியா அப்படின்னு கேட்கிற நாவு. ஆண்டவர் கொடுத்த சாபத்து நிமித்தம் அவன் பயந்து தன்னுடைய நாவை எப்படி மாத்துறான்னு பார்ப்போம். அது 4:13-14 வசனத்தை வாசிங்க. என்னால் சகிக்க முடியாது, இதை கண்டுபிடிக்கிறவன் எவனை கொண்டு போடுவான். அப்ப இந்த சாபத்துக்கு அவன் பயந்து என்ன செய்யலாம், தேவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தன்னுடைய பொய் பேச பழகும் நாவிலிருந்து தன் நாவை எப்படி மாற்றான், மன்னிப்புக்கு நாவாக்க மாற்றான். அப்படி மாற்றும் போது 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அது எப்படி? கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவனே ஒரு அடையாளத்தை போட்டார். அப்ப தன்னுடைய பொய் பேசும் பழகும் நாவு அந்த புரட்டுள்ள நாவை அவன் மன்னிப்புக்கு எதுவான நாவாக மாற்றும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனுடைய சாபத்தை மாற்றுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாபம் மாறணும்னா நம்முடைய நாவை எங்கிருந்து மாற்றணும், பொய் பேசுற பழகுற நாவிலிருந்தும் இந்த புரட்டுள்ள நாவிலிருந்தும் நம்ம மன்னிப்புக்கு எதுவான நாவாக நம்ம மாற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சாபங்களும் என்ன செய்யும், நீங்கும். அடுத்ததாக நேபுகாத்நேச்சார் வாயிலிருந்து அவனுடைய பட்டயத்தில் இருந்து அவன் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. தானியேல் 4:30 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கு ராஜ்யத்துக்கு அரண்மனையாக கட்டின நான் கட்டின மகா பாபிலோன். இந்த நாவுக்கு எப்படி மாறுது, நான் கட்டின மகா பாபிலோன் சொல்றான். அவன் நாவு எப்படிப்பட்ட நாவாக மாறுது, பெருமை பேசும் நாவாக மாறுது. நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு வார்த்தை, அவனோட வார்த்தை வாயில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை சபிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில இருக்கும் போதே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கியது. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். மனுஷனின்று நீ தள்ளப்படுவாய், வெளியில் விலங்குகளோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், என்ன சொல்றாங்க, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி அவருடைய நாவை பெருமைக்கு ஏதுவான நாவாக மாற்றும் போது வார்த்தை வாயில் இருக்கும் போதே அவனுடைய சாபம் அவனுக்கு வருது. அவனுடைய ராஜ்யம் அவனுக்கு நீங்குது, மனுஷனிருந்து தள்ளப்படுறான், ஒரு மிருகம் மாதிரி பாடுறான், அவனுடைய மாடுகளை போல புல்ல மேய்றான், அவனுடைய தலை மயிர் எப்படி மாறுது, கழுகுடைய இறகுகளை போல மாறுது, அவனுடைய நகம் பறவைகளுடைய அந்த பட்சிகளுடைய நகம் போல அவனுக்கு மாறுது. இப்போ நேபுகாத்நேச்சாருடைய பெருமையின் நாவினால அவன் என்ன செய்யறான், சபிக்கப்படுறான். அந்த பெருமையின் நாவை அவன் எப்படி மாற்றான்னு பார்ப்போம். ஆண்டவருடைய துதிக்கக்கூடிய நாவாக நம்ம மாற்றோம். பெருமையின் நாவிலிருந்து துதியின் நாவாக மாற்றும் போது அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் 35ஆவது வசனத்தையும் வாசிப்போம். கண்களை வாகனத்துக்கு நேராக ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து. இங்கதான் என்ன செய்யறான், தன்னுடைய பெருமையான நாவை எந்த நாவாக மாற்றான், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கான நாவாக மாற்றினான். உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். தன்னுடைய பெருமைக்குரிய அந்த நாவை
ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதியின் நாமாக அவன் மாற்றும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது? தானியேல் 36 அதே அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிப்போம். அந்த வேளையிலே முதல்ல அவன் என்ன செஞ்சான்? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை வாயில இருக்கும் போதே சாபம் அவனுக்கு வந்துச்சு. இப்போ அவனுடைய துதி அவன் வாயில இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவ்வேளையிலே வாசிப்போம். என் முகக்கடையும் எனக்கு திரும்பி வந்தது, அதிக மகத்துவம் கிடைக்கிறது. அப்ப அவனுடைய பொருளாதார நாவை கர்த்தரை துதிக்கும் நாவாக அவன் மாற்றும் போது அந்த வேலையை அவன் என்ன செஞ்சு புத்தி வந்தவுடனே அவனுடைய ராஜ்யம் மேன்மைக்காக அவன் முகக்கடை மாறுது, அவனுடைய எல்லாமே மாறும். மனுஷனை தள்ளப்பட்ட மிருகங்களை போல இருந்த எல்லா வகையான மாறுது. கடைசி அவனுக்கு என்ன கிடைக்குது பாருங்க? மகத்துவம் கிடைக்கும். அவன் எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும். இப்போ பெருமை பேசும் நாவல் நம்மகிட்ட இருந்ததுன்னா நமக்குடைய இருக்கிற எல்லாமே நம்ம இழந்துப்போம். ஆனால் நம்முடைய நாவை ஸ்தோத்திரத்துக்கு நேராக நம்ம திருப்பும் போது நம்ம எவற்றையெல்லாம் நம்ம இழந்தோமோ இழந்த அத்தனையும் நம்ம என்ன செய்யலாம்? திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை காட்டிலும் அதிக மகத்துவம் கிடைக்கும். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை காட்டிலும் அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம் பாருங்க. 37வது வசனத்தை வாசிப்போம். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே கூடும். அப்போ அவன் எப்பெல்லாம் பெருமைப்பட்டானோ அந்த பெருமை நாவிலிருந்து அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கலாம். நம்ம பெருமைப்பட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அகந்தையாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக தாழ்த்தி போடும். இப்போ பெருமை நாவிலிருந்து நம்ம துதியின் நாவாக நம்ம மாற்றும் பொழுது நம்ம இழந்த அனைத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். யாரு? சாத்தானோட வார்த்தையிலிருந்து புறப்படுகிற நாவு, ஏவாள் வாயிலிருந்து புறப்படுகிற நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், ஆதாம் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள், நேபுகாத்நேச்சார் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த நாவின் மூலம் தங்களாலே செஞ்சாங்க. அந்த வாயிலிருந்து மூலம் தங்களுக்கு ஒரு இடங்களை உண்டாக்கிக்கணும். முக்கியமாக அடுத்து பார்ப்போம். தாவீது நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரெண்டு சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன். தாவீது நாவிலிருந்து இந்த வார்த்தை வருது. தாவீது தன் நாவை தந்திரமுள்ள நாவாக மாற்றும். இது எப்போ பேசுறார்? தாவீது உரியாவின் மனைவியிடம் மனைவியாக பத்சேபாவிடம் பாவம் செய்த பிறகு இந்த வார்த்தையை பேசு. அப்போ அந்த வார்த்தையை அவர் எப்படி மாற்றினார்? தந்திரமுள்ள நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக மாற்றும். இந்த வார்த்தையின் மூலம் என்ன நடக்குது? 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1-27 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க என்னென்ன நடக்குது. தாவீதுக்கும் பத்சேபாவுக்கும் பிறந்த பிள்ளை என்ன செய்தாங்க? இறந்து போகுது. இப்போ தாவீது தன் நாவை எப்படிப்பட்ட நாவாக மாற்றினான்? தந்திரமுள்ள நாவாக மாற்றும் போது தன்னை மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் அது தீங்கு இழைக்கிறதா மாறும். அந்த அவனுடைய புறப்பட்ட அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கு செய்து தீங்க விளைவிக்கும். ஒரு தந்திரம் உள்ள நாவுக்கு நம்ம எப்பயுமே செய்யணும். இதுக்கு முன்னாடி பார்த்த நாவுகள் எதுனா தங்களை தாங்களே அவன் தாக்கிக்கணும். ஆனால் தந்திரம் உள்ள நாவு மட்டும் என்ன செய்யும்? தங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அது காட்டும். அடுத்ததாக மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22 மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது எம்மாவேஸ் தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள்,
அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு உங்கள் கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். ஒரு ஜபாலை தலைவர்கள் ஒருவனாக இருக்கிறவன் யவீர் வந்து அவனுடைய வார்த்தையிலிருந்து அவனுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் பிறக்கும். என்ன வார்த்தை? என் குமாரத்தை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கா, ஏன் ஆண்டவரே நீங்கள் வந்து ஜோம் பண்ணீங்க, அவர் மேலே கையை வச்சிங்கன்னா அவர் பிழைப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இது என்ன ஆகுனா ஞானம் உள்ள நாம் ஏசு என்ன செய்யறாரு, அவனுடைய போறாரு. போகிற வழியில 25ஆவது வசனத்தை வாசிப்போம். 23ஆவது வசனத்துல யவீரு தன் வார்த்தையை பேசுறான். மார்க்கு 25ஆவது வசனத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. வாசிங்க 25ஆவது வசனம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகில் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகி தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊழல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்போ ஒரு 12 வருடம் உள்ள ஒரு பெரும்பாடு ஸ்திரீ வரலாம். இது எப்போ அந்த யவீருங்கிற ஜபாலை தலைவன் என்ன செய்யறான், ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தன்னுடைய மகன் மேல கையை வைத்து சுகப்படுத்த தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த சம்பவம் நடக்குது. இப்போ 12 வருடம் பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அவர் என்ன செய்யறான், சுகமடைகிறார். சுகப்படுத்தோட ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யாரு அப்படின்னு கேட்கிறார். இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோம், அந்த யவீருங்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய மகன் ரொம்ப வியாதிப்பட்டு இருக்கா, நீங்கள் வேகமாக வாங்க, உங்கள் வஸ்திரத்தை தொட்டதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல ஜோம் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கோம். ஆண்டவருக்கே நம்ம அறிவுரை சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் என்ன செய்யறான், ரொம்ப அமைதியாக யாரு, இந்த ஜெப ஆலய தலைவன் யவீரு தன்னுடைய நாவை என்ன செய்யல, சாமிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசணும், ரொம்ப மௌனமா இருக்கும். அப்புறம் ஆண்டவர் கேட்ட உடனே அந்த ஸ்திரீ பயந்து என்ன செய்யறா, 12 வருஷம் நடந்ததை ஆண்டவர் சொல்றான். ஒவ்வொரு வருஷமா சொல்றான், சாட்சி சொல்லணும்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், இந்த டாக்டரை பார்த்தேன், நான் இவ்வளவு செலவு பண்ணேன், 2வது வருஷம் இப்படி பண்ணேன், 3வது வருஷம் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி 12 வருட கதையும் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். 12 வருட கதையை என்ன கேட்க ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கார், நேரம் வாங்கிட்டே இருக்கு. அப்ப யவீர் என்ன செய்யலாம், அந்த மதியானத்தை வாசம் பார்த்தோம்னா ஜபாலை தலைவன் ஒரு வார்த்தை கூட பேசுது, ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட அவன் பேசுது, அவன் ரொம்ப அமைதியா இருக்கு. அப்ப நம்முடைய நாவை எப்பெல்லாம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் மௌனத்தை காக்க வேண்டும் நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் என்ன செய்யணும், மௌனத்தை காக்கணும். மௌனத்தை காக்கும் போது ஞானம் உள்ள நாவாக நம்முடைய நாவு மாறும். ஞானம் உள்ள நாவு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள் 12:18 வாசிப்போம். நீதிமொழிகள் 12:18. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஞானமுள்ள உதடுகளின் நாவோ ஔஷதம். ஔஷதம்னா என்ன அப்படின்னா சுகம் தான் இங்க ஔஷதம் சொல்லுது. இப்போ இந்த 12 வருடம் பரிபாட சொல்லி பேசும்போது அந்த ஜபாலை தலைவன் என்ன செய்யறான், ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னுடைய நாவை அடக்கி வைக்கிறது. அந்த அவனுடைய விசுவாசம் அங்க வெளிப்படும். இப்போ நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே இந்த கதையெல்லாம் அப்புறம் வந்து கேட்டுக்கலாம், வேகமா வாங்க, என்னுடைய மகளை நீங்க தொட்டு குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், பக்கத்துல நம்ம பார்த்து அந்த அம்மா சொல்ற சாட்சியெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு நான் ஆண்டவருக்கு சொல்லியிருந்தேன், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கல. இந்த ஜபாலை தலைவர் நவீனவன் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னுடைய நாவை என்ன செய்யலாம், ஞானமுள்ள நாவாக மாற்றலாம். இந்த ஞானமுள்ள நாவு என்ன செய்யும்னா ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஞானமுள்ள நாவு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கடைசியாக ஒரு முறை மட்டும் சொல்லி கடந்து போவோம். மத்தேயு 15:27 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார்.
இது யார் பேசுறதுன்னா ஒரு கானானிய ஸ்திரீ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்கிறார். இது என்ன செய்யறாங்க, என்ன நடக்குதுன்னா, அந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்யறா, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என் மகள் என்ன செய்யறா, பிசாசின் பிடியில வேதனைப்படுகிறா, நீங்க அவளை குணப்படுத்துங்க அப்படின்னு என்ன செய்யறா, கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கேட்கிறா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் பிள்ளைகளின் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக பேசுற வார்த்தை தான் யாரு, என்ன வார்த்தை, நாய்க்குட்டிகள் எஜமான மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு. ஞானமுள்ள அந்த கானானிய ஸ்திரீ எவ்வளவு ஞானமா தன்னுடைய நாவை ஞானமுள்ள நாவுக்கு நேராக அவள் திரும்ப நாள என்ன நடக்குது, அவருடைய மகள் என்ன செய்யறார், அவனுடைய போய் அவன் மகளை குணப்படுத்தும். இப்போ நம்முடைய நாவை ஞானமுள்ள நாவாக நம்ம மாற்றும் பொழுது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் என்ன கிடைக்கும், ஆரோக்கியம். இப்போ ஞானமுள்ள நம்முடைய நாவை எப்படிப்பட்ட நாவாக மாற்ற வேண்டும், ஞானமுள்ள நாவாக நம்ம மாற்ற வேண்டும். நம்முடைய நாவை கெட்ட நாவிலிருந்து பாதுகாக்கணும். கெட்ட நாவுகள் வெளியிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து நம்மை நாம எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தோம்னா அது இருக்கும். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13, 14, 15, 16, 17 இந்த 5 வசனங்கள்ல எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம், மற்ற நாவுகளிலிருந்து அந்த மற்றவைகளிலிருந்து நம்ம கெட்ட நாவுகளிலிருந்து நாம எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், என்னென்ன பாதுகாத்துக்கான கேடயங்கள் என்னென்ன நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு 13ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்துல சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கம். 15ஆம் வசனத்துல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ற பாதரட்சியை நம்ம அணியும். 16ஆம் வசனத்துல சொன்னபடி விசுவாசம் என்னும் கேடயத்தை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 17ஆம் வசனத்துல ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனம் ஆகிய பட்டை. இதெல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா பிறர் வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள், அதாவது கெட்ட ஆயுதங்களிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நாவை நம்ம என்ன செய்யணும், கெட்ட நாவுகளை நம்ம என்ன செய்யலாம், கெட்ட நாவாக மாறுவதற்கு, கெட்ட நாவிலிருந்து நல்ல நாவாக மாறுவதற்கு நம்ம நாவை என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்முடைய நாவை என்ன செய்யாது, நம்மளால அடக்கவே முடியாது. அப்ப நம்ம நாவை எப்படி நல்ல நாவாக மாற்ற முடியும் அப்படின்னா, நாவை நம்ம பழக்க வேண்டும். நாவை நல்ல நாவாக மாறுவதற்காக பழக்கத்தை நம்ம செய்ய முடியும். நம்ம நாவை என்ன செய்ய முடியாது, ஒருவராலும் அடக்க முடியாது. இப்ப எப்படி பழக்கிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். குதிரையை எப்படி பழகிப்பாங்க, ஒரு குதிரையை பழக்கிறதுக்காக கடிவாளத்தில் முழுக்கமும் கட்டி குதிரையை பழக்க வைப்பாங்க. அதுபோல நம்முடைய நாவை கெட்ட நாவாக மாறாமல் நல்ல நாவை நல்ல நாவாக மாறுவதற்காக பழக்கப்படுத்தும். அதை என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. நாவு நெருப்பு மாதிரி, நாவனால நெருப்பை வச்சு நம்ம சமைச்சு நல்ல விதமாக சாப்பிடலாம். இல்லை ஒரு காட்டையை நம்மளால் அழிக்க முடியும். இப்போ நாவை ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது. நம்ம நாவை என்ன செய்ய வேண்டும், நல்லவைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். இப்ப நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கணும், நம்முடைய நாவு கெட்டதிலிருந்து கெட்ட நாவுகளாக இல்லாமல் நம்ம நல்ல நாவுகளுக்கு நம்ம பழக்கப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்க வேண்டும்னா, ஞானமுள்ள நாவாக இருக்க வேண்டும். ஞானமுள்ள நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவரையும் எப்படி உள்ளவர்களாக மாற்றும், ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றும். அல்லேலூயா. பறக்கிறவங்க அல்லையே சொல்லுவோம், உறங்குகிறவங்க அல்லையே சொல்லுவோம். ஒரு 5 நிமிடம் இருக்கிறது. எல்லாரும் ஜோரா கண்ணை முடிச்சு கை தட்டி கத்தர் மயமப்படுத்துகிறேன். புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 51
வசனம் 11. எரேமியா 51:11. அம்புகளை துலக்குங்கள், அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கேடகங்களை நன்றாய் சுமங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதை அவருடைய நினைவு. ஆண்டவனுடைய எதிரிகளை அழிப்பதற்கு அவர் நினைவாக இருக்கும் பொழுது அவர் நேரடியா வந்து இறங்கி யுத்தம் பண்ண முடியாது. யுத்தம் பண்ண வேண்டியவர்களாக நம்மளை வச்சிருக்கிறார். அவர் நாம தான் என்ன செய்யணும்? யுத்த களத்திற்கு இறங்கணும். ஆண்டவருக்காக யுத்தகள போராட்டத்திலே யுத்த வீரர்களாக இறங்கி வேலை செய்கிற பிள்ளைகளாக நாம நம்மளை கொண்டுதான் அவர் ஜெயிக்க முடியும். நம்ம இல்லாம அவரால் செய்ய முடியும். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அவர் நம்முடைய நினைவின்படி பாபுலனை அழிக்கவும் ஜெயிக்கவும் விரும்பினால் நினைத்தால் நாம பயன்படும். கர்த்தர் நம்மளை எல்லாரையும் போர் சேவகர்களாக யுத்த வீரர்களாக வீராங்கனைகளாக இந்த திருச்சபையில வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டுடைய பார்வையில எப்படி இருக்கீங்க? நான் யுத்த புருஷன், யுத்த வீரன், யுத்தம் செய்ய போர் வீரன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கணும். நீங்கெல்லாம் ஆண்டுடைய சேவையில யுத்த வீரர்கள் தானா? சொல்றதுக்கே நடக்குதுங்களோ? ஆண்டுடைய சேவையில நீங்க எல்லாம் யுத்த புருஷர்கள் தானா? ஒரு பிரசங்கம் மட்டும் முடிச்சாங்க சொல்லுற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் யுத்த புருஷர்களா, யுத்த வீரர்களா? ஆமா, நீங்க ஒத்துக்கிறாலும் ஒத்துக்கிட்டாலும் உண்மை. யுத்த புருஷர்களாக நாம் கர்த்தருடைய சேனையில போர் சேவகர்களாக இருக்கிற நாம் நம்ம கையில என்ன இருக்கணும்? நம்ம கையில என்ன இருக்கணுமா? சுத்தம் தான். சீவகணி அம்மா, நம்ம கையில என்ன இருக்கணும்? நெல் அறுக்க போறவங்க கையில என்ன இருக்கணும்? நெல் அறுக்க போறவங்க கையில என்ன இருக்கணும்? அருவாமனை இருக்கணும், மண்ணருவாள் இருக்கணும் இல்லையா? விறகு வெட்ட போறவங்க கையில என்ன இருக்கணும்? நல்ல வெட்ட அருவா இருக்கணும். விறகு கீழே போறவங்களுக்கு கோடாரி இருக்கணும். அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் தகுந்த ஆயுதங்கள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் போர் சேவகர்கள், கர்த்தருடைய சேனையில வீரர்கள், வீராங்கனைகள். இப்ப நம்ம கையில எங்க இருக்கணும்? அவர் பிரசங்கம் பண்ண மாதிரி ஒரு போர் சேவகன் தலைச்சீர அணிஞ்சிருக்குன்னு சொன்னாரு, வார்க்கவசம் போட்டிருக்குன்னு சொன்னாரு, பட்டயம் கையில் இருக்குன்னாரு இல்லையா? அவருடைய அந்த எபேசியனுடைய 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அத்தனையும் சொன்னார். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த போர் சேவகருக்குரிய தகுதிகளும் தாரத்துகளும் யுத்த ஆயுதங்களும் நம்ம கையில இருக்கு. ஆனா வாசித்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 51:11 என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுங்க? அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றா செப்பது. பட்டெல்லாம் இருக்கு. துலக்குங்கள், செப்பனிடுங்கள். இதுதான் இறுதி ஆலோசனை. உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கு, யுத்த ஆயுதங்கள் இருக்கு, அணு ஆயுதங்கள் இருக்கு. நெல் அறுக்க
நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மனுமட்டியா. இதை கர்த்தர் இன்னைக்கு உங்களை சரி பண்ண முடியும். நீங்க யுத்த ஆயுதங்களா இருக்கீங்க. உங்க ஆயுதங்களா எப்படி இருக்கு? நானே ஓட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5-6 கத்தி வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் நடிக்கிட்டு இருப்பாரு. தேங்காய் அரைக்கிற இடத்துல தேங்காய் நறுக்கிறதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பாரு. காய் இருக்கிற இடத்துல காய் இருக்கிறது, கறி இருக்கிற இடத்துல கறி இருக்கிறது ஒரு கத்தி. இப்படி ஒரு 7-8 கத்தி வாங்கி போட்ட. எல்லா கத்தியும் புதுசு, ஆனா மருந்து. எல்லா கத்தியுமே புதுசு, ஆனா எப்படி இருக்கு? ஒரு நாள் ஒரு காலையில சாணம் வைக்கிற வந்துட்டேன். எப்பா கத்தி கிழமை ஒரு கத்திக்கு 15 ரூபா, இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சா 30 ரூபா, இந்த அறுவாடி கிழமைப்பா இதுக்கு 60 ரூபா சார். நான் வந்து அந்த அண்ணாக்கு 300 ரூபா ஆகிட்டு போயிட்டேன். 300 ரூபா போனாலும் பரவாயில்ல, மழுமட்ட கத்தி இருக்கு அது சார்பு ஆகுதுல. சரி 300 ரூபா எனக்கு பரிசு இல்லை. எல்லா கத்தியும் சாணம் முடியுது, எல்லா கத்தியும் சாணம் முடிச்சு. இப்ப அந்தந்த வேலைக்கு அந்தந்த கத்தி பயன்படுது. நீங்க ஏன் பயன்படலன்னா எப்படியா கிடைக்கிறீங்க? மழுமட்டா கிடைக்கிறீங்க. செபம் பண்றதெல்லாம் மழுமட்ட, பைபிள் படிக்கிறதுலாம் மழுமட்ட, சுவிசேஷம் சொல்றதெல்லாம் மழுமட்ட, ஊழியம் பண்றதெல்லாம் மழுமட்ட, கொடுக்கிறதுலையும் மழுமட்ட, பொருத்தனை செய்யறதையும் மழுமட்ட, பொருத்தனை பண்ணிட்டாலும் அது நிறைவேற்ற முடியாத மழுமட்ட. இப்படி மழுமட்டியாயிரும். ஆவியானவர் உங்களை நேசிக்கிறதுனால அருமையான வார்த்தையார் மூலம் இறை வார்த்தை கொடுத்திருக்கிறதுல நான் முடிவுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்க மழுமட்டியை தீட்டி உங்க யுத்த ஆயுதங்களை சரி பண்ணுங்க, செப்பனிடுங்க. முதல்ல படிச்ச வார்த்தை துலக்குங்க. அப்படின்னா என்னையா துலக்குங்கன்னா? இங்க ஒரு ஹோட்டல் அம்மா சொல்லுது, சொல்லுங்க துலக்குதுன்னு. இது வேற தெரியாத ஹோட்டலை வச்சு நானே முடிச்சுக்கிறது. என்னை மாதிரி நீங்க வச்சு முடிச்சுக்கிறது கிடையாது. துலக்குங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கத்தி எல்லாம் சாணம் வச்சு கொடுத்தோம். நம்ம மெயின் மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கார் ஏறதுக்கு போட்டிருக்க பாலம் மாதிரி இருக்குது, அதுல போய் இந்த கத்தியை சாப்பிட்டு எடுத்து அந்த சாணம் பிடிச்சிருந்தும் கத்தி சார்பா இருந்தும் அவர் கறியா இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் சரி பண்ணலன்னு அதுக்கு இழுத்தார். எல்லாரும் எந்திரிச்சு நின்று 4 இழுவை இழுத்தா தான் சார்பா. இருக்கிற கத்தியிலேயே ஷார்ப்பான கத்தி என்ன தெரியுமா? சிவப்பு. அது வாசிக்கும் போது ஒரு வார்த்தை ரொம்ப தேடப்பட்டது. என்ன கத்தி? நீட்டப்பட்ட சவரங்கத்தி. சவரங்கத்தின்னு வரலாறு நான் ரொம்ப நோட் பண்ணேன். அதிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த கத்தி சார் திறந்த வச்சது பழவடி எடுத்து கடை பார்க்கும்போது சொல்றாங்கன்னா மறுபடியும் எழுப்போம். 2வது தடை போட்டு வரமாட்டேங்கிற சார்பா எடுத்துச்சுன்னா அதுக்கு தான் ஒரு பெரிய பட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கத்தி எடுக்கும் அப்படி இருக்கும். இப்போ அதெல்லாம் வேணாம், என் பிள்ளையோட பாதி ஓடி சிவப்பு அடுத்து சரியில்லையே தூக்கி போட்டு இன்னொன்று பாதி தீ மாற்றிக்கலாம். தீட்டப்பட்ட சமரங்கத்தி எப்படி ஷார்ப்பா இருக்கோ அதே போல நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல யுத்த ஆயுதங்களாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஷார்ப்பா எந்திரிச்சு எழுந்து எல்லாம் எழுதுங்க. டக்குனு ஷார்ப்பாகணும். மனுமட்டையெல்லாம் ஷார்ப்பாகணும். எந்த அளவுக்கு ஷார்ப்பாகிறோம் அந்த அளவுக்கு உங்களை பார்த்து பேய் நடுக்கும், விசாரிச்சு நடுக்கும், வியாதி போகும், எல்லாம் சரியாயிடும். நீங்க 100 பேருக்கு பேயை திறந்தது போல என்ன கூப்பிட்டு நீங்களா பேயை திறந்தது, நீங்களா வியாதிகளை சுகமாக்கிட்டு வரணும். உங்கள் ஆண்டவர் இந்த வருஷத்துல பெரிய காரியம் கேட்கிறாரு. மனுமட்ட கட்சிகளை வச்சுட்டு பெரிய காரியம் செய்ய முடியாது. நீங்க மனுமட்டை அறிந்த பெரிய காரியம் செய்ய முடியாது. நீங்க பெரிய காரியம் செய்யணும்னா ஒவ்வொருவரும் ஷார்ப்பாகணும்.
வலுவத்தை மாறணும், தீட்டணும், தீட்டப்பட்ட சமரகத்தியா மாறணும், கண்ணை மூடணும், கத்த சமூகத்தில் அழுகணும். ஆறு கிணத்துல வந்து வேலைக்கு வந்துருக்கு. இந்த மேலங்களே நல்லா மங்கி எரிகிற திரி அணையாத தெய்வம், நெருந்த நாடலை முறிக்காத இருக்கிற தெய்வம், உங்களை செப்பனிடுங்க, உங்கள் அன்புகளை உலர்த்துங்க, உறுதியாக்குங்க, துருப்பிடிச்சு கிடக்கிற தன்மையை சரி செய்யுங்க. என்னைக்கோ ஜெபம் பண்ணேன், என்னைக்கோ ஆவியில் இருந்தேன், என்னைக்கோ அந்நிய பாஷை பேசுறேன், ஒரு வாரமா ஆவியில் நிறைய ஜெபிக்கல, கடுமட்டையா கிடக்க. என்னை சார்பாக மாட்டுவது செபிக்க எனக்கு மனசு வர மாட்டேன், ஆவியில நிறைய மனசு வர மாட்டேன், அந்நிய பாஷையை நிரம்பி பேசுவதற்கு ஆசை எனக்கு வர மாட்டேங்க, என் வாயில வர மாட்டேங்க. சில நேரத்தில் சோர்வு வரும், சில நேரத்தில் கவலை வரும், சில நேரம் கஷ்டம் வரும், கடன் வந்து நம்மளை தலை புரிய வைக்கும், நம்ம ஆவி உறிஞ்சிடும், நம்மளுடைய அபிஷேகம் குறைஞ்சிடும், நம்முடைய ஜெபம் தாழ்ந்து போகும், பைபிள் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம போயிடும். நீங்க அதை நினைச்சு புரிஞ்சு உணர்ந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க. நாங்க அடக்க முடியாதுதான்னு வருஷத்துக்கு முன்னாடி அதை பழக்குங்க.
கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னதா அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. கர்த்தர் வார்த்தையை போல பேசியிருக்கிறார். என் கூட பேசுறாரு சொல்லுவாங்க. நான் ஒரு வாரமா பைபிள் படிக்கல. 10 நாளாச்சு ஜெபமே நிறையல. பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களை புதுப்பிக்க விரும்புவார். படக்கு முடிவெடுக்க மாட்டார். தெரிஞ்ச நாளை முடிச்சு போட மாட்டார். வங்கியை தெரிய அடைச்சு போட மாட்டார். சரி செய்யத்தான் பார்ப்பார். கட்டுரையாக சரி செய்ய நீங்க வீட்டுக்கு போனாலும் உறங்க விட மாட்டார். உங்களை தனியா கொண்டு போய் ஜெபம் பண்ண வைப்பார். பைபிள் எடுத்து படின்னு சொல்லுவார். படிச்சா வைக்காத படிச்சுக்கிட்டே இருப்பார். கர்த்தர் செய்ய போறார். கர்த்தருடைய காரியத்தை ஆவியானவர் செய்வார். உன் பின்னணிய வாழ்க்கைக்கு மாறப்போது. உன் வலுப்பட்ட தலைமைக்கு சார்பாக போகுது. பசுத்தாக உன்னை தீட்ட போறார். உன்னை துவங்க போறார். உன்னை கூர்மையாக்க போகிறார். கூர்மையை நம்ம கட்டிய மாற்றுவார். நீ எந்த இடத்துல மறுபடி ஆதாயம், எந்த இடத்துல ஜெபம் பண்றதை விட்டுட்டியோ, எந்த காரணத்தினால பைபிள் படிக்கிறதை நிறுத்திட்டியோ, கொடுக்கிறத மறந்துட்டியோ, உன்னை பத்தி 4 பேருக்கு சாட்சி சொல்லணுங்கிற எண்ணம் உனக்கு எப்ப இல்லாம போச்சோ அதெல்லாம் சரி செய்ய ஆவியான பேசிக்கிட்டு இருக்கிறார். கிறிஸ்துவாவியான அநேக தொட்டிகளுக்கு ஆவியானவர் அநேக இருதயத்தை அழுத்தினார். இந்த நாளுக்குரிய செய்தி உங்களுக்கு ஒன்று. ஒரு மாற்றம் வரும். அடுத்த மாதம் புது மாதத்தில் முதல் ஆராதனை இறைமாற்றம் வரும். உன்னுடைய மகிமை வெளிப்படும். நீ தேவனை புகழ ஆரம்பிச்ச பொழுது தேவகாலத்து நினைச்சாருக்கு திரும்ப உகைகளை கண்டது மாதிரி எனக்கு திரும்ப கிடைக்கும். எனக்கு திரும்ப கிடைக்கும். திரும்ப கிடைக்கும். நீ என்னெல்லாம் இழந்தீங்களோ, ராஜமன்மை இழந்த, ராஜ முகங்களை இழந்த, கழுகு மாதிரி கழுத மாதிரி மாறிடுச்சு. ரெக்கைகளும் உடலும் புள்ளத்து விட்ட சாப்பாடும் உணவு மாறிடுச்சு. திரும்ப ராஜமன்மை கிடைக்கிற ராஜமன்றம் வரும். ராஜமன்றம் வரும். என்னை விட்டு போன மந்திரிகள் வருவார்கள். என்னை விட்டு போன அமைச்சர்கள் வருவார்கள். தலைமுறைக்கு கொண்டு வர வருவார். ராஜா சிங்கேஸ்வரத்துக்கு அமரப்படுவார். ராஜ வம்சம் தெரிவிக்கப்படும். ராஜ மோதிரம் கையில போடப்படும். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை தெரியலையா?
தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். மீகாவை போன்ற தூதர்கள் அந்த செய்தியை கொண்டு வருவார்கள். தலைவிட்ட அத்தனையும் மாறும். எதிர்பார்த்த காரியம் நடக்கும். மாற்று வாரத்துக்குள்ள நடக்கும். மாற்று வாரத்துக்குள்ள இழந்துவாய் அத்தனையும் பெற்றுக் கொள்வாய். ஆவியானவர் சொல்லுகிறார், பெற்றுக் கொள்வார். நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தேவனை மட்டும் துதிச்சுக்கிட்டு இருந்தா, தேவனை மட்டும் மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே உனக்கு தெரியும். நல்ல ஸ்தோத்திரம், திருவசனத்துக்காக ஸ்தோத்திரம், கேட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம், வந்திருக்கிற அத்தனை மணிக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்தோடு சொல்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து திருச்சபையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.